ஆனால் நயினார் நாகேந்திரனை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அரசியல்ல அப்படிதான் செய்வாங்க. திமுகவுல இன்றைக்கு அவரும் முக்குளத்தோர் தான், இவரும் முக்குளத்தோர். அததான் இன்னைக்கு போட்டியாக களம் காண்பார்கள். இப்ப திமுகவுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நயினார் நாகேந்திரனை தோற்கடிக்கிறது. அதுக்கு தென் மாவட்டத்துல சரியான ஆளு RS முருகன் தான். அப்படி என்று நீங்கள் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் அப்படின்னு திமுக கோரிக்கையை வைக்கிறார்கள். நேரடியாக KN நேரு நேரடியாக பேசிவிட்டார். இப்போ அவரால் மறுக்க முடியாது. அவருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, தேர்தலில் போட்டியிட வேண்டும், ஜெயிக்க வேண்டும், சட்டமன்றத்துக்குள்ள போக வேண்டும், அமைச்சராக வேண்டும். அது கண்டிப்பா, ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு, படைபலம் இருக்கு. அரசியலுக்கு இன்னைக்கு தேவை அதுதான். இப்ப அவரு இங்க போட்டியிட போறார். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கு பாஜக நயினார் நாகேந்திரன் அவருக்கு கூட்டணி யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்ம அதிமுகவில் இன்னைக்கு அங்க யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நம்ம கணேசராஜா, அத்தான், பாப்புலர் முத்தையா, இன்னும் நிறைய பேர் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாலிராஜா, அடுத்தால இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சமுதாயம் இருக்கு. தேவர் சமுதாயத்துல இன்றைக்கு 3 கட்சிகள் திமுக தான் இருக்கு. பார்வர்டு பிளாக்காக ஆகட்டும், தாத்தாவுடைய பேரனாக ஆகட்டும், இன்றைக்கு புதுசாக பவானி வேல்முருகனாக